சேனல் 5 நேர்களுக்கு வணக்கம். இமாச்சல பிரதேசத்துல பருவமழை காரணமாக 257 பேர் உயிரிழந்திருக்காங்கன்ட்டும் கிட்டத்தட்ட 7000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் நிலச்சரிவினால சேதமடைஞ்சிருக்கட்டும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் இமாச்சல பிரதேசம் இப்ப ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாட்டிலேயே மிகவும் மோசமான பகுதியா பார்க்கப்பட்டு இருக்கு. மாநிலத்துல ஜூன் 24ஆம் தேதி அன்று பருவமழை தொடங்கியிருக்கு. பருவமழை தொடங்கின நாள்ல இருந்து பல்வேறு காரணங்களுக்காக 257 பேர் உயிரிழந்திருக்காங்க. 66 பேர் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தால உயிரிழந்திருக்காங்க. 191 பேர் சாலை விபத்து மற்றும் இதர காரணங்களுக்காக உயிரிழந்திருக்காங்க. மாநிலத்தில் ஏற்பட்டிருக்க நிலச்சரிவுனால 32 பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு 290 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்ட்டு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அதிகாரப்பூர்வ உள்ளீடுகளின்படி மழைக்கால பேரழிவுனால 1376 வீடுகள் சேதமடைஞ்சிருக்குன்ட்டு ஒரு குறிப்பு சொல்லுது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இமாச்சல் மாநிலம் இதுவரையில 90 நிலச்சரிவுகளையும் 55 திடீர் வெள்ளங்களையும் சந்திச்சிருக்கு. நிலச்சரிவு காரணமாக இமாச்சல் மாநிலத்துக்கு போகக்கூடிய 2 தேசிய சாலைகள் உட்பட 450 தேசிய சாலைகள் மூடப்பட்டிருக்கு. தொடர் மழையை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் இருக்க அனைத்து பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் மழைக்காலம் முடிகிற வரைக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்கு இமாச்சல பிரதேச அரசு. கனமழையால் மாவட்டங்கள்ல ஏற்பட்ட சேதங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடமிருந்து முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு கருத்துக்களை பெற்றிருக்காரு.